ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த காயான சுரக்காய் கூட இறால சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான குழம்பு. நம்ம பாட்டிமார்கள்லாம் இந்த குழம்பு செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பாரம்பரியமான குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெரிய சுரக்காய் எடுத்திருக்கேன். நம்ம 1/4 கிலோ இறால் போட்டு செய்யறனால இதுலேருந்து பாதி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம சாப்பாட்டு முறையில் தண்ணி காய்களை நிறைய சேர்த்துக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காயை 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து உள்ளே இருக்கிற விதை ரொம்ப முத்தி இருந்தால் அந்த விதையை எடுத்துட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சொரக்காவுடைய தோல் விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சொரக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் புளியை 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1/4 கிலோ இறால் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன இறால் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய இறால் யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த வெங்காயத்தோட ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அதுலேயே இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வெந்து வந்துடும். வெங்காயம் தக்காளியும் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யணும்னு எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இறாலில் ஏற்கனவே மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து இந்த வெங்காய தக்காளியோட ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கோங்க. சொரக்காய் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கணும். காயும் மசாலாவும் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஒரு 50% காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க புளியில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி திப்பியெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஹை ஃப்ளேமில் குழம்பு சலசலன்னு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இறால் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த குழம்பு ஒன்று சேர கொதிக்கட்டும். அப்பப்போ மூடியை திறந்து குழம்பை கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. காய் இறால் எல்லாம் ஒன்று சேர நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இறாலும் சுரக்காவும் சேர்த்து ரொம்ப டேஸ்டான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.